Good morning, Shantini. Good morning, Alex. Well, Shantini, இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய அனிமல்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சிம்பிளி சொல்லணும்னா டாக், கேட் இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்காத நிறைய அனிமலும் இருக்கு. ஸோ நம்ம பார்க்காத நிறைய அனிமல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான சில அதாவது நல்ல நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஓகே சாந்தினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வெதர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வெதர் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். அப்படின்னா வந்து நம்ம கிளவுட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்குன்னு சில கணிப்புகள் இருக்கும், ரெயின் வருமோ வராதான்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக ஒரு அனிமலை வச்சே வந்து வெதர் கணிக்கலாம் தெரியுமா? யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு இருக்கு இல்லையா, மாடு வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா மாடு உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. மாடு உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மழை வராது அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மழை வர இடத்துல மாடு உட்காராதான், அது ரிலாக்ஸ் பண்ணாதான். ஓ, பேசிக்கலி மாடு உட்கார்ந்தா வந்து அது அசை போறதுக்காக தான உட்காருதுன்னு சொல்லுவாங்க. எஸ், டெஃபினெட்லி. கண்டிப்பா வந்து அது ரெயினை வந்து கணிக்குமா, அதுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா சூப்பர் டெரஸ்ட்ரியல் பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் மழை வர இடத்துல மாடு உட்காராது. ஓகே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் வெதரை பார்த்துட்டு நீங்க போகலாம். அப்போ மாடு இருக்க இடத்துல நம்ம போனோம்னா மழை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. சூப்பரா சொன்னீங்க அலெக்ஸ். இதை தொடர்ந்து இன்னைக்கான நல்ல நேரம், ராகுகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 17/3/2015 செவ்வாய்க்கிழமை, ஜெயவருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20 ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, திதி தூபாதசி, திருவோணம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அலெக்ஸ், நீங்க பூனை வந்து ஏதாவது ஒரு அனிமல் வந்து நார்மலா வந்து நீங்க தூக்கி கீழே போட்டீங்க அப்படின்னா அது எதுல லேண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க அலெக்ஸ்? கண்டிப்பா வந்து தள்ளி விட்டா கீழே தான் விழும், கீழே கண்ட மாதிரி அடிபட்டுரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பூனைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதை நீங்க எப்படி எந்த மாதிரி தூக்கி போட்டாலும் சரி, அது பாம்ஸ்ல தான் கரெக்டா போய் லேண்ட் பண்ணுமா. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல வந்து நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன். பட் எதனால அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய ரொம்ப மிஸ்டீவியஸா அது வால்லாம் பிடிச்சி இழுத்து கீழெல்லாம் தள்ளி விட்டுருக்கேன். பட் கரெக்டா அது லேண்ட் ஆகி திருப்பி பக்கத்துல வந்து கரெக்டா உட்காந்துக்கும். ஆக்சுவலாக நானும் வந்து கேட் வளர்த்துருக்கேன். அது வந்து எவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்தாலும் கரெக்டாக பாம்பு தான் அது வந்து லேண்ட் ஆகும். ஐ திங்க் கேட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட இருந்து நம்ம ஆட்களும் வந்து ஈஸியாக அதை கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனிவே அது கற்றுக்கிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது தான். எனிவே ஸோ சூப்பராக சொன்னீங்க. கேட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸ்குள்ளேயும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாலசாண்டில்யன் கைரான் வழங்கும் யுவாவில் சொல்ல வந்திருக்காரு. பார்த்துடலாமா? இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நம்ம தினந்தோறும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேசிட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மாறி வரும் உணவு கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கத்தை பற்றி பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஜங்க் ஃபுட்டை பற்றி பேச போகிறோம். இதை பற்றி நிறைய நெறிப்படுத்தி வழி நடத்த நமக்காக தாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டில்யன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, சூப்பர். ஸோ எப்படி இருக்கு சார் டே? ஹவுஸ் யூ டே டுடே? சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மாறி வரும் உணவு கலாச்சாரம் எப்படிலாம் இப்போ உணவு கலாச்சாரம் மாறி இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கலாச்சாரம் அப்படிங்கிறதே தினம் தினம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் நாளைக்கு இருக்காது. நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி இல்லை. அப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரங்கள் மாறி இருக்கு. அதில் வந்து உணவு, உடை, உறைவிடம், நம்ம வசிக்கக்கூடிய இடம் கூட மாறி இருக்கு, நம்மளோட உடையும் மாறி இருக்கு. அதில் குறிப்பாக இவையெல்லாம் நம்மளை ஹெல்த் அப்செட் பண்ணாது.
ஆனால் உணவு என்று வரும்பொழுது அதை நம்ம உள்ளுக்குள்ளே போடுறோம், அதனால் நம்மளை கண்டிப்பாக அப்செட் பண்ணோம். ஆகவே நம்ம வந்து எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக நம்மளுடைய சமூகத்தில் பார்த்திங்கன்னா அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த அறுசுவை விருந்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேப்பம்பூ பச்சடி வைப்பாங்க, ஒரு மாங்காய் பச்சடி வைப்பாங்க, ஒரு துவர்ப்பு, ஒரு கசப்பு, எல்லா விதமான சுவையுமே தேவை. நம்ம அதிகமாக இன்று உட்கொள்வது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காரமோ அல்லது உப்போ இல்லது புளிப்போ, இதுதான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். அதுலேயுமே வந்து எண்ணெய் இல்லது நெய், ஒரு சீஸ், இந்த மாதிரியான உணவுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் ஹீட் அண்ட் ஈட் ப்ராசஸ், ரெடி டு ஈட், ஃப்ரோசன் ஃபுட் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஃபாஸ்ட் கல்ச்சர்னால் நம்மளால் வந்து தினம் சமைக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால பல்வேறு முறைப்பாடுகளில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சேஞ்ச் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து டிட்டீரியேட்டாக தான் நம்மளை வந்து ஆக்கிட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சில செய்தி குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு உணவு கலாச்சார அரசியல் ஒரு பின்னணி இருக்குது, இந்தியாக்காரெலாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, அவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து சுவை கலக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா திருப்பி நம்மளை சாப்பிட வைக்கக்கூடிய, அடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இதெல்லாம் நீ போட்டிருக்கியாடா அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு கன்சியூமருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்குறது இல்லை. மெனுவை பார்க்குறோம், ஐட்டத்தோட பேரை படிக்கிறோம், விலையை பார்க்குறோம், ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். வீட்டில் வந்து டிவியை பார்த்துட்டே இருக்கும்போது எவ்வளோ சாப்பிட்றவங்கிறதையே பார்க்குறதில்ல. ஸோ அந்த கலாச்சாரங்கிறது மாறிடுச்சு. முன்னாடி கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். கீழே உட்காந்து எதுக்கு சாப்பிட்றோம்னா குனிஞ்சு சாப்பிட்றது. வள்ளுவர் சாப்பிடும்போது பக்கத்தில் வந்து ஒரு கப்பு, ஒரு ஊசி வச்சுருப்பாங்களாம். கடைசி வரைக்கும் வாசிக்க அம்மாவுக்கு தெரியவே இல்லையா எதுக்கு அதை வச்சுக்கிட்டாங்கன்னு. ஒரு நாள் கேட்டாங்களாம், எதுக்கு இதை டெய்லி வைக்க சொல்கிறீங்கன்னு. இதற்கான பயன்பாடு இங்கே நிகழவே இல்லை, அதனால தான் உனக்கு தெரியல. எதுக்காகன்னு கேட்டபோது, நீ பரிமாறும்பொழுது சாப்பாட்டை சிந்தவே இல்லை, சிந்திருந்தால் நான் ஊசியால் அதை குத்தி தண்ணியில் தொட்டு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நானுமே சாப்பிடும்போது கீழே இறக்காமல் சாப்பிட்ருக்கேன். அப்போது நம்ம இன்றைக்கி பசங்க எப்படி சாப்பிட்றான்னா, கச்சாமச்சான ஒரு நாய் கூட அழகாக சாப்பிட்ரும் போல இருக்குது. ஆனால் மனிதர்கள் எப்படி சாப்பிட்றான், இஷ்டத்துக்கு கச்சாமச்சான்னு சாப்பிட்றான், வேஸ்ட்டு. ஒவ்வொரு கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, கேன்டீனில் இன்றைக்கி ஃபுட் எத்தனை கிலோ வேஸ்ட், 650 கிலோஸ் ஆஃப் ஃபுட் ஹாஸ் பீன் வேஸ்டட்னு நோட்டீஸ் போர்டில் வர கேன்டீனில் போகிறான். அப்போ உணவு கிடைக்காத நாடுகள் எவ்வளவோ இருக்குது. நமக்கு இன்றைக்கி வந்து உணவு இருக்குது, ஆனால் அது சரியான உணவாக சாப்பிட்றோமா, உடம்புக்கு ஏற்ற உணவு சாப்பிட்றோமா, அந்த உணவு நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்குமா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ இது இந்தியா அளவிலேயே பெருகிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாடு, சென்னை இந்த மாதிரி சிட்டிஸில் மட்டும் வளர்ந்து? இப்போ சென்னை அப்படின்ட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியல, ஏன்னா உலகமே வந்து விரிந்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கல்ச்சர், மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், இன்றைக்கி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம தாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் கூட சென்னையில் சாப்பிட்லாம், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபுட் சாப்பிட்லாம், ஒரு ராஜஸ்தானி ஃபுட்டு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே சென்னையில் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக ரோட் சைடில் போய்ட்டு பானிபூரிலாம் சாப்பிட்றாங்க, சாட் ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க, ஒரு சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, சீஸ் சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, ஃப்ரோசன் சாப்பிட்றாங்க. ஃபாரின்லேருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது இன்றைக்கி. அந்த அவுட்லெட்ஸில் போய்ட்டு என்னத்தெல்லாமா வாங்கி சாப்பிட்றாங்க, 25 ரூபான்றான், 35 ரூபான்றான், காம்பவுண்ட்றான், என்ன சாப்பிட்றானே தெரியல. ப்ளஸ் இன்றைக்கி நிறைய ஐடி நிறுவனங்கள் இளைஞர்கள்லாம் பணிபுரிகிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃப்ரீயாக சில நிறுவனங்களில் கொடுக்குறாங்க, சில பேருக்கு கூப்பன் கொடுக்குறாங்க. என்னத்தையாவது வாங்கி என்னத்தையாவது சாப்பிட்றாங்க. வயிற்றை ரொப்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பசிக்காமல் இருக்கணும், வேலை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டெலிவரி ப்ரெஷர், அதனால் என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றாங்க. நீங்கள் கேட்டிங்களா இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு? ஃபாரினில் கூட நம்ம எல்லாருமே மதிக்கக்கூடிய, அண்மையில் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போன ஒபாமா அவர்கள், அவருடைய மனைவி வந்து மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து யூஎஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்தியாவை பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நம்ம அமெரிக்க பிள்ளைகள் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இப்படிலாம் மூளையெல்லாம் மழுங்கிக்கக்கூடாது, ரொம்ப குண்டாயிடக்கூடாது, இவங்க நீண்ட நாள் நெடுங்காலம் வாழ வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தான் பிரசிடென்ட்டுடைய ஒய்ஃப்ன்றதை வந்து பயன்படுத்தாமல் ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பித்து கம் லெட்ஸ் மூவ்ன்ற மாதிரி எல்லா நிறுவனங்களுக்கும், கல்வி நிறுவனங்களுக்கு போய் ஜங்க் ஃபுட்டு வந்து கேன்டீன் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லா ஸ்கூலும் பிரசிடென்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்க. திஸ் கேம் இன் அ மேகசின். இதை நான் படிச்சுட்டு சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட உண்மையாக, நிஜமான உண்மையானு தெரியாது. ஸோ இந்த அம்மா வந்து போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் பேசுகிறாங்க, அப்படிப்பட்ட கேன்டீன்ஸை வந்து மாற்றிடுறாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு வாமிட் பண்ணுறாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை, ஒரு சூப்பு, அந்த மாதிரியான சலாடு, ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாம் அதை வாமிட் பண்ணுறாங்க, பிடிக்கலை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு வெளியே போகிறாங்க.
அப்போ வெளியே போனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து, சாலையில் என்ன நடக்குமோன்ற பிரின்சிபல்ஸ்க்கெல்லாம் பயம் வரும்பொழுது மறுபடியும் அதே ஜங்க் ஃபுட்டுக்கான கேன்டீன்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் ஆஃபீஸ் வந்துடுச்சு. அப்போ இவங்க திருப்பி போயிட்டு ஒரு தர்ணா மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரசிடென்ட் கிட்டே பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்களாம் மிகப்பெரிய நிறுவனங்கள், நாங்களும் நீங்களும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு நம்ம ஒரு மாதிரியே அங்கேயும் சொல்லிட்டாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளைகளை திருத்த முடியுமான்னு யாராவது யோசிச்சா பிள்ளைகளாக பார்த்து திருந்தினா தான் உண்டு. இப்போ இவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க? 25-30 வயசு வரும்போது தான். இட் வில் பி டூ லேட். அன்றைக்கி வந்து 0 சைஸில் இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து ஃபேமிலி சைஸில் இருப்பாங்க. அப்போ ஓடலாமா ஆடலாமா, என்ன டெஸ்ட் எடுத்துக்கலாம், எப்படி இதை குறைக்கலாம், கேலரிஸ்ன்ற மாதிரி ஒரு யோசனை வரும். அப்போ மருத்துவர்கள் நாடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகே, இந்த மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்கள் எதனால வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலாக ஒரு சோஷியல் லைஃப்னாலையா, இல்லை வெஸ்டர்ன் ஃபுட் நிறையா வந்துட்டுனாலையா, இல்லை இந்தியன் ஃபுட்லேயே நிறையா இருக்கா? இல்லை, ஒரு போர்டம் அண்ட் மொனாட்டனஸ் கல்ச்சர் தான். இன்றைக்கும் இட்லி தானா, இன்றைக்கும் தோசை தானா. அப்போ வந்து அந்த மதரை என்ன பண்ணணும்னா, அந்த இட்லி மேலே லேசாக கொஞ்சம் கேரட்டை தூவலாம், ஒரு கொத்தமல்லி தூவினா அந்த கலர்ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இருக்கும். ஒரு தோசைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோசையை வந்து பிஸா மாதிரியே டாப் அப் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அவங்க வந்து கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து டிவிலையோ இல்லை வந்து வீடியோஸ்லையோ யூடியூப்ஸ்லையோ அவைலபிளாக இருக்குது. அதை போய் பார்த்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில ரெசிபிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு மதரை பார்த்தேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏ தோசை பி தோசைன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. தோசை வேணான்னு சொன்ன பொழுது அவங்க 26 தோசையும் சாப்பிட்டாங்க. பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, தோசை சுட்ட மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவான ஒரு திங்கிங் ப்ளஸ் வந்து இந்த ஹோட்டலில் நம்ம ஃபுட்டு நமக்கு ஏன் பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னிஷிங் பண்ணுறாங்க, ஆனால் அதோட ப்ரெசன்டேஷன். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அந்த அழகாக எப்படி வைக்கிறோம் தட்டில், அது மேலே என்னென்ன விஷயங்களை தூவுறோம், அழகாக வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. அம்மா இன்னும் கொஞ்சம் போடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ மெயினாக வந்து அந்த டேஸ்ட். எல்லாருக்குமே இந்த கழுத்துக்கு கீழே டேஸ்ட்டுன்றது கிடையாது, ஆனால் கழுத்துக்கு கீழே தான் அது எந்த அளவுக்கு வேஸ்ட்டுங்கிறது அப்புறமா புரியும். ஸோ டேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டேஸ்ட் பட்ஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற ஒரு ஆசையை தூண்டுது இல்லையா? அந்த டேஸ்டியான விஷயங்கள் சமச்சீராக அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்து சில பேர் அந்த பக்குவமாக அழகாக சமைப்பாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா காரைக்குடி சாப்பாடு அப்படிம்பாங்க, மதுரை சாப்பாடும்பாங்க, திருநெல்வேலி சாப்பாடும்பாங்க. அந்தந்த ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியமான விஷயம் இருக்கும். கல் குழக்கட்டாம்பாங்க, உப்புமா குழக்கட்டாம்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்து மாவும்பாங்க, கஞ்சி சாப்பிடுவாங்க, கூடு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எல்லோருமே இந்த கேலரி சாப்பிட்றேன், அதை எடுத்து மில்கில் போட்டு கலந்து சாப்பிட்றேன்றாங்க. ஸோ அவங்களுடைய பேட்டர்ன் மாறினதுக்கு ரீசனே ஒரு லேசினஸ் அண்ட் லெத்தார்ஜி. யாருக்கும் டைம் இல்லை இதெல்லாம் பண்ணி கொடுக்க, டக்குன்னு என்ன பண்ணி சாப்பிட்லாம். இந்த இட்லி தோசையவே கூட என்ன பண்ணுறாங்கன்னா மாவாக ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுறாங்க கடையில். அப்போ எதுக்குமே இவங்க வந்து டைம் இல்லைன்ற காரணத்தினால இவங்க டைமே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது லைஃப்பில். 80 வயசு 90 வயசு நம்ம பாடி தாத்தாலாம் வாழ்ந்தாங்கன்னா இவங்க டைம் இல்லைன்னு ஓடும்போது இவங்க 30-40 வயசுலேயே இவங்க சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இட்ஸ் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். யூ நீட் டு ஸ்டாப், ப்ரெஸ் தி பாஸ் பட்டன் அண்ட் திங்க், நான் செய்வது சரிதானா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம். இந்த ஜங்க் ஃபுட் அப்படி ஜங்க்னாலே என்ன குப்பை, இது தொப்பையா குப்பையா யோசிக்கணும். எதை கொண்டு போயிட்டு நம்ம குப்பை தொட்டில் கொட்டுவோம்? நல்லா இருக்காத ஒரு ஃபுட்டு தான், வேண்டாத ஃபுட்டு தான். அதெல்லாம் வாய்க்குள்ளே இறக்குறோம், வயிற்றுக்குள்ளே இறக்குறோம்னு சொன்னால் நம்ம நல்லா தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீண்ட நாள் வாழணும். இந்த குடும்பத்துக்கும் இந்த தேசத்துக்கும் என்னால் என்ன செய்ய முடியும்னு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவையில்லாத உணவு பழக்கத்துக்கு அடிமையாகவே மாட்டான். ஆவரேஜாக ஒரு இந்தியனோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 27-30 தான். ஸோ இவங்க தான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம இந்தியாவோட வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம வந்து யூத்ஃபுல் இந்தியா, யூஸ்ஃபுல் இந்தியா அப்படின்லாம் பேசும்பொழுது வருங்கால மன்னர்கள் இளைஞர்கள் தான் வந்து இந்திய நாட்டுடைய தூண்கள், இந்திய கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா? கட்டாயமாக இவங்களுடைய கல்ச்சரை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியாவோட எதிர்காலம், இந்தியா வல்லரசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாரை நம்பி சொல்கிறோம்? இந்த லெகசியை உருவாக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து தே வில் பி அன்ப்ரொடக்டிவ். ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களால் வந்து அடுத்த சந்ததியரை உருவாக்க முடியாது. ப்ளஸ் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸை வந்து இவங்க உருவாக்குவாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சில்ட்ரன் எப்படி இருப்பாங்கன்னா மந்தமாக இருப்பாங்க, அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோ ஏர்னிங் சில்ட்ரனாக வந்து மாறிடுவாங்க. இந்த மாதிரியான பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாமே உணவுனால தான். அப்போ அந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 3 வேளை சாப்பிட்றோம்,
காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிங் மாதிரி சாப்பிடுங்கன்றாங்க, மத்தியானம் வந்து ஒரு சாதாரண மனிதனை போல் சாப்பிடுங்கன்றாங்க, இரவு உணவை வந்து ஒரு பிச்சைக்காரனை போல் சாப்பிடுங்கன்றாங்க. சில ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட் மேட் இருக்கு இல்லையா, நீ உள்ளே நுழையும் போது என்ன வெயிட் இருக்க, சாப்பிட்டு வெளியே வரும்போது உன் வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில ஹோட்டல்ஸில் வந்து இதை வந்து மெஷர் பண்ணியே கொடுக்குறாங்க, 400 கிராம் கொடுக்குறேன், 500 கிராம் கொடுக்குறேன், உனக்கு வந்து இவ்வளோ மில்லிகிராம் காஃபி கொடுக்குறேன், இவ்வளோ மில்லி லிட்டர் இது கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் கன்சியூமிங். அப்போ எவ்வளோ கேலரி உள்ளே எடுத்துருக்கேன், எவ்வளோ கேலரிக்கு நான் வந்து பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சரியாக எனக்கு தெரியுது. அடிக்கடி நம்ம வெயிட் செக்அப் பண்ணிக்கணும், ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். நான் 25 வயசு தானே 27 வயசு தானேன்னு சொல்லிட்டு காம்ப்ளசண்ட்டாக இருக்க முடியாது. அதுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த இளைஞர்கள் வந்து நிறைய தன்னை வழிமுறைப்படுத்தி கொண்டால், நெறிமுறைப்படுத்தி கொண்டால் நீண்ட நெடுங்காலம் அழகாக வாழலாம். நல்ல ஒரு சமூகத்துக்கு இவங்க வந்து உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க இருக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக சொன்னீங்க சார். பட் இது வந்து இன்னும் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக சொல்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுலாம். பட் ஒரு சின்ன பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா இது கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. மாறி வரும் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம எனக்கு பேசிட்டு வரோம். அதில் முக்கியமாக பிரேக்குக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். இதை பற்றி இன்னும் நிறையா பேசுறதுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக ஒரு மெடிக்கல் டாக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நியூராலஜிஸ்ட் மற்றும் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜே பாஸ்கரன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது தான், ஜங்க் அப்படின்னா நம்ம குப்பை அதோடு தான் ரிலேட் பண்ணுவோம். ஸோ இது எதனால ஜங்க் ஃபுட் அப்படின்னு பேர் வந்தது? 1972 முதல்ல மைக்கேல் ஜேக்கப்சன் அப்படிங்கிறது தான் இந்த வேர்டை காயின் பண்ணார். ஓகே. ஜங்க் ஃபுட்னா நியூட்ரிஷன் இல்லாத ஃபுட், வேஸ்ட் ஃபுட். ஆக்சுவலாக அது கலோரி லெஸ் ஃபுட்டுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் வந்தது. ஆனால் இப்போ வந்து தேவையற்ற நியூட்ரிஷன் அல்லாத ஒரு உணவு, அதுதான் ஜங்க் ஃபுட். அப்படின்னு தூக்கி எறியப்பட வேண்டிய உணவு வயிற்றுக்கு போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது உப்பிலா பண்டம் குப்பையிலேமாங்க, இப்போ உப்பிய பண்டம் எல்லாம் தொப்பையிலே. இது ரொம்ப உப்பு இருக்குது, அதான் ப்ராப்ளம் இந்த ஜங்க் ஃபுட். சரி, இந்த ஜங்க் ஃபுட் வந்து இந்தியாவில் இப்போது நிறையா வளர்ந்துருச்சா டாக்டர்? வாட் யூ ஃபீல்? இது மாறி வரும் கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னென்னா இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு தான் விரும்புகிறாங்க. இட்லி, உப்மா, தோசை அந்த மாதிரி பழங்காலத்தில் நம்ம பாட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்த உணவு வகைகளை யாருமே விரும்புறதில்லை. முக்கியமாக காரணம் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லை அதை செய்யறதுக்கு. ஏன்னா அது செய்யறதுக்கான நேரம், அதற்கான மெனக்கடணும் ரொம்ப, அதெல்லாம் இப்போ கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும், எவ்வளோ குவிக்காக நமக்கு சாப்பாடு கிடைக்கும் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அது பார்க்கும்போது ஜங்க் ஃபுட் தான் முதல்ல வருது. ருசியை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கிற ஃபுட் அது. அதில் நியூட்ரிஷனே கிடையாது. விட்டமின்ஸோ அல்லது புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், ஃபேட் அதெல்லாம் சரிவிகிதமாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த கலாச்சாரம், பசங்கள்லாம் ஓடுறாங்க, அம்மா ஓடுறாங்க வேலைக்கு, அப்பா ஓடுறாரு. தெர் இஸ் நோ டைம். ஒரு நிமிஷம் நின்று நம்ம என்ன சாப்பிட்றோன்னு யோசிக்கவே நேரம் இல்லை. எதையோ தின்னுட்டு ஓடணுன்னு அந்த கையில் பின்னாடி மூட்டையை தூக்கிட்டு, புஸ்தகம் மூட்டையை தூக்கிட்டு கையில் டிஃபனை வாங்கிட்டு அந்த வாட் எவர் இட் இஸ் ஜங்க் ஃபுட் தான் அது. அது ப்ரெட்டாக இருக்கும், இல்லை சும்மா ஒரு பேஸ்ட்டில் போட்டு அவசர அவசரம் கடிச்சிட்டு அப்படியே வரையமான்னு ஓடிட்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் முதல்ல சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்முடைய இந்த கலாச்சாரம் கொஞ்சம் மாறும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு பீட்சாவோ அல்லது பர்கரோ சாப்பிட்டோன்னா திரும்ப திரும்ப அதுவே சாப்பிட தோணும். அதில் வருகின்ற உப்பு, அதிகமான அளவு சேச்சுரேட்டட் ஆயில்ஸ், அதில் போடுற ஃபேட், இது எல்லாமே திரும்ப திரும்ப உணவு சாப்பிடணும்னு நாக்க தோணும். இந்த ஓமப்பொடி சாப்பிட்றவங்க மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா விடவே முடியாது. அந்த பேக்கெட் காலியாக வரைக்கும் சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஃபார்மிங் ஃபுட் இதெல்லாம். அதனால் குழந்தைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டில் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்லாம் கண்டிப்பாக எல்லாமேம்மா. இப்போ அவசரமாக போனீங்கன்னா ஒரு கடைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது, ரோட் சைடில் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது, ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபுட்டுக்கு இல்லை, ஃபாஸ்ட்டாக ஓடுறவனுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க. எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வேண்டாத உப்பு, அதுக்கு வேண்ட அடிட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு வானிலையில் போட்டு கிடுகிடுன்னு கொஞ்சம் போட்டு கலக்கி கொடுத்துருவாங்க. வெரி அன்ஹெல்த்தி கல்ச்சர். முன்ன வந்து இட்லி சாப்பிடுவாங்க வீட்டில், தோசை செய்வாங்க, பொங்கல் செய்வாங்க. இது மூணுமே எடுத்துக்கிட்டோன்னா இட்லியில் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது. ஸோ அரிசியின் மூலம் கார்போஹைட்ரேட், பருப்பு மூலம் புரதச்சத்து, அதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகின்ற எண்ணெய், ஒரு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்ல எண்ணெய் பேர் கேட்டப்போ நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், அது மிளகா அப்படி போடுவாங்க. இதில் மூணுமே இருக்குது, கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு.
இது நமக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளோ இருக்குது. பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி எகெயின் அது கார்போஹைட்ரேட், அதில் பயத்தம்பருப்பு போடுறாங்க, புரதம், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறாங்க வாசனைக்கு, கொழுப்பு 3 இருக்குது. சரிவிகித அளவில், சரிவிகித உணவுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் தான். அது கூட கொஞ்சம் மிளகும் ஜீரகம் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு சார் இது போடுறாங்கன்னு பார்த்தா ஜீரண சக்திக்காக. இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு ஒருவேளை அஜீரணம்னா அது சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் உங்களுக்கு அஜீரணமோ இது வராது. வேண்டிய அளவு ஒரு சரிவிகிதமான உணவு, உங்களோட எனர்ஜி அவசியம், வேலை செய்வதற்கு வேண்டிய எனர்ஜி கார்போஹைட்ரேட்லேருந்து கொழுப்புலேருந்து வருது. புரோட்டீனால் செல்கள்லாம் வளர்கின்றன. நீ உடம்பு வளர்ச்சிக்கு அது தேவை. அதனால தான் அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி இட்லி தோசை அது தொட்டுக்கிற சட்னி சரியான அளவில் வச்சுருப்பாங்க. பொங்கல் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். நம்முடைய உணவு முறையே பார்த்திங்கன்னா முதல்ல குழம்பு சாதம் சாப்பிடுவாங்க, அப்புறம் ரசம் சாப்பிடுவாங்க, அப்புறம் மோர் சாப்பிடுவாங்க. என்ன குழம்பு சாப்பிடும்பொழுது அதில் பருப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகலாம், அதை கொஞ்சம் குறைக்கலாங்கிறதுக்காக இஞ்சி மிளகு ஜீரகம்லாம் போட்டு ரசம் வைப்பாங்க, ரசம் சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு வயிற்றில் புண்ணாயிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு கோட்டிங் இருக்கணுன்றதுக்காக மோர் சாப்பிடுங்கன்னு, மோர் சாதம் சாப்பிடலனாலும் மோர் குடிங்கன்னு. ஆக வேண்டுகின்ற உணவுப் பொருட்கள் சரிவிகிதத்தில் நம்முடைய உணவுப் பொருட்கள் அந்த கால உணவுப் பொருட்கள் உண்டு. பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்களே அது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் தான். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சமைக்க வேண்டியது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் அண்ட் ஹீட் சுட வச்சு சாப்பிட வேண்டியது. ஸோ பேலன்ஸ்டு டயட்டுன்னு போக பேலன்ஸ் டயட் ஆயிடுச்சு. அந்த பேலன்ஸ் டயட்டுங்கிறது மீதமுள்ள டயட்டுன்னு ஆயிடுச்சு. அமெரிக்காலாம் வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சாலே அதிகம், மீதி நாள்லாம் அப்படியே போட்டு சுட வேண்டிய சுட அதையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி ஃப்ரோசன் ஃபுட்டு. ஆமாம், அதுவும் இப்போ பேக்கெட்லேயே வந்துடுது. சும்மா வெந்நீர் போட்டு அதில் கொதிக்க வச்சாங்கன்னா ரெடி ஆகிடுது, உப்புமா ரெடி ஆகிடுதுன்றாங்க. பட் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னாக்க நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது. யங் பீப்புள் டோன்ட் ப்ளே அட் ஆல். அவுட்டோர் கேம்ஸே கிடையாது. நேராக வராங்க, படிக்கிறாங்க, இல்லை வீடியோ கேம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நில், 0. அதனால் சாப்பாடு இது மாதிரி சாப்பிட்றாங்க, அதுலேயும் ஒன்றும் சத்து கிடையாது. ஸோ எப்படி ஒபிசிட்டிங்கிறது நம்முடைய உடம்பில் வேண்டாத கொழுப்புகள் அதிகமான அளவு சேர்க்கப்படுகின்றது. வியாதி வருகின்ற அளவுக்கு கொழுப்பு உடம்புல சேர்ந்தால் அது ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ஒபிசிட்டி பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ இப்போ டீட்டெயிலாக அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒபிசிட்டி என்பது என்னை பொறுத்தவரை அது ஒரு வியாதி. வேண்டாத அளவுக்கு உடம்பு கொழுப்பு பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறது. அதனால் வேணுங்கிற இடத்துலையும் வேண்டாத இடத்துலையும் கொழுப்பு நிறைய இருந்து குண்டாக இருப்பாங்க. அதுதான் ஒபிசிட்டி. அதற்கு அளவு செய்வதற்கு சில முறைகள்லாம் இருக்குது. அது மெடிக்கலாக நம்ம செய்ய முடியும். இந்த பர்சன்டேஜுக்கு மேலே ஃபேட் இருந்தாக்க இவங்க ஒபிசிட்டியில் சேர்ந்துருவாங்க. மைல்ட், மாடரேட், சிவியர்னு அப்படிலாம் வரும். அதை விட முக்கியமானது இளைஞர்கள் ஏன் ஒபீஸ் ஆகிறாங்க. முன்னையோடு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. 2 விஷயம். நாம் உண்ணுகின்ற உணவு, அதில் வருகின்ற கேலரி, நாம் செலவிடுகின்ற கேலரி, ரெண்டும் பேலன்ஸாக இருந்தால் தான் ஒபிசிட்டி வராது. சாப்பிட்ற உணவில் நிறைய கொலஸ்ட்ரால், நிறைய ஃபேட் இருக்குது, ஆனால் அது எரிக்கின்ற அளவுக்கு நாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஒபிசிட்டி வருது. வெரி பேசிக் திங். அந்த பேலன்ஸ் ஆஃப் ஆகும்போது அவங்க ஒபிசிட்டி வருது. நிறைய காரணங்கள் இருக்குது ஒபிசிட்டிக்கு. நாம் இளைஞர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதால் இளைஞர்களுக்கு வருகிற ஒபிசிட்டி ஏன் வருது? சில ஃபாரின்லாம் சில கண்ட்ரியில் எண்டமிக், அந்த ஏரியாவில் ஒபிசிட்டி காமன், எல்லாருமே ஒபீஸாக இருப்பாங்க, எல்லா யங்ஸ்டர்ஸுமே. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய கலாச்சாரம், அவருடைய நடைமுறை, உணவு முறை எல்லாமே இருக்குது. முதல் ஃபேக்ட் என்னென்னா ஹெரிடிட்டி. அப்பா அம்மா குண்டாக இருக்காங்க, ஃபேமிலியிலே வருவாங்க சில பேர், ஒபிசிட்டி இருக்குது ஃபேமிலியில், அது ஹெரிடிட்டி. செகண்ட் முக்கியமானது உணவு பழக்க வழக்கம் தான். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க நிச்சயம் ஒபீஸாக தான் இருக்க முடியும். Can I also add there is something called sitting disease. That means நம்ம உட்காண்டே வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படியே உட்காந்துருக்கோம், டைனிங் டேபிளில் உட்காடுறோம், ஆஃபீஸ் காலேஜ் போனால் உட்காடுறோம், டிவி பார்த்துட்டு ஒரு 6 மணி நேரம் மேட்ச்னா 6 மணி நேரம் அப்படியே உட்காந்துகிட்டே இருக்கோம். இல்லை, இதுக்கு அடுத்தது செடென்ட்ரி லைஃப். இதுக்கு அடுத்தது நாம் எடுத்துக்கொள்ளும் ஃபேட் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம விளையாடுறதில்ல, ஓடுறதில்ல, நடக்கிறதில்ல. எல்லாம் பாருங்கள், நேராக புஸ்தகம் தூக்கி போட்டு வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, இல்லை டிவி பார்க்குறாங்க. எங்கேயாவது ஓப்பன் கிரவுண்டு இருக்கா பாருங்கள். முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கும், ஹவுஸ் சுற்றி நிறைய இடம் இருக்கும். இப்போ ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது, சுற்றி இடமே கிடையாது. எங்கே போய் நடப்பாங்க? நம்மளுடைய இளைஞர்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால தான் மெயினாக ஒபிசிட்டி வருது. ஒபிசிட்டினால் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இந்த லாங் டேர்ம். என்னெல்லாம் நான் சொல்கிறேன், அவங்க அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சால் பயப்படுவாங்க. ஓகே, ஒபிசிட்டி இருந்தால் அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்ததுனாக்க 60-70 வயசுக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக்லாம் 30-40 வயசுக்கே வந்துடும். ஒரு வேக்கப் கால் மாதிரி கொடுக்குறீங்க. ப்ரெஷர் 60 வயசுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா ரத்த குழாயெல்லாம் திக்காகிடும்னா நார்மல். 30 வயசுலேயே ப்ரெஷர் வந்துடும்.
25-30 வயசுலேயே சுகர் வந்துடும், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப வெயிட் தாங்க முடியாமல் நடக்க முடியாது அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ், ஏர்லியாக ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். ஸோ வயதானவர்களுக்கு வர வேண்டிய அத்தனை வியாதிகளும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வருகின்ற ஒபிசிட்டினால் மிக இளமையான வயதிலேயே வந்துவிடும், 30-35 வயசுலேயே வந்துடும். இதனால யங்ஸ்டர்ஸோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? நிச்சயமா முதல்ல கல்யாணத்துலேருந்தே கஷ்டம்தான் அவங்களுக்கு. பொண்ணு பார்க்க வரத்துக்கோ இல்லை புள்ள பார்த்தா குண்டா இருந்தால் வானான்னு சொல்லுவாங்க, கல்யாணமே ஆகிறது கஷ்டம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களுடைய வேலைத்திறன் குறைகிறது. சப்போஸ் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா தூங்குவாங்க, உட்கார்ந்த இடத்துலையே தூங்குவாங்க. ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. நைட்டில் மட்டும் இல்லை, படுத்தாங்கனால மூக்கு அடைச்சிட்டு தூங்கிடுவாங்க ஒபீஸாக இருக்கவங்க. எக்ஸசிவ் ஸ்லீப்பி ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும் ஒபிசிட்டினால. அவங்க நேச்சுரலி அவங்களுடைய வேலை திறன் குறைந்து தான் ஆகும். அவங்க உட்காந்துட்டு வேலை செஞ்சாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடவே முடியாது அவங்களால. ஸோ ஒபிசிட்டினால் அவங்க கேரியரில் தே கேனாட் ஷைன். அவங்களுடைய ரெண்டாம் தர ஒர்க்கு தான் கொடுக்க முடியும் அவங்களால, முதல் தரமான ஒர்க் கொடுக்க முடியும். சம்பளம் வாங்கணும், ப்ரொமோஷன் வாங்கணும், இல்லை மூச்சு வாங்க அவனுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த ஒபிசிட்டி ஜங்க் ஃபுட்னால? பொதுவாகவே பெண்களுக்கு ஒபிசிட்டி வந்து சான்சஸ் நிறைய. ஏன்னா அவங்க பை மேக்கப், அவங்க பை பர்த் அவங்க மசில் பல்க் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு மேல். அதனால் மசில் பல்க்கு தான், அந்த மசில் ஆக்டிவிட்டியில் தான் எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இவங்க மசில் பல்க் கம்மியாக இருக்குது. இவங்க என்ன தான் ஆக்டிவ் பண்ணால் கூட, இப்போ கட்டடம் கட்டுற தொழிலாளி இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருக்கும், ஒபீஸாக பார்க்கவே முடியாது. வேறு வீட்டு வேலை செய்கிறவங்க வீட்டில் உட்காந்து நம்ம அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா மசில் பவர் அவங்களுக்கு, அந்த மசிலில் செய்கிற வேலை கம்மி. ஸோ அது மூலிமா எரிக்கிற அந்த கலரி வந்து கம்மி. இல்லை சார், முன்னெல்லாம் அந்த எந்திரம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கல்லூரல் இருக்கும், உலக்க இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டட் கேட்ஜெட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட லேடிஸ்க்கு வந்து பிகாஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு. அதாவது நான் சொல்ல வருது என்ன, அந்த கேட்ஜெட்ஸ் இருக்கும்போது கூட விமன் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஒபிசிட்டி. ஏன்னா மசில் பல்க் கம்மி, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வேலை செய்கிற லேடிஸ்லாம் அதிகமாக போயிட்டதுனால அவங்களும் இந்த ஜங்க் ஃபுட் இதில் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வீட்டில் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யுது, வீட்லேயும் வேலை செய்யுது கஷ்டம், குழந்தைங்களையும் பார்த்து நிறைய அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மோர். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஜங்க் ஃபுட் குவிக்காக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அது போகிறாங்க. அதனால் அவங்களும் ஜங்க் ஃபுட்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்டிஸ், ரொம்ப சோஷியல் லைஃபாக மாறிடுச்சு. ஸோ அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அவங்களுக்கு? நிச்சயமாக. இப்போ வந்து ஸ்கூல் பசங்களே வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதா நிறைய நியூஸ் வருது. பியர் சாப்பிட்றாங்க, ஒயின் சாப்பிட்றாங்க. பெண்கள் சொல்கிறாங்க ஒயின் சாப்பிட்டா தப்பு இல்லை, அது ஆல்கஹாலிக் ட்ரிங்க் இல்லைன்றாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸில் டெஃபினட்டாக ஒபிசிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதில் இருக்க சுக்ரோஸ், மால்ட் போன்றவைனால அவங்களுக்கு நிச்சயமாக ஒபிசிட்டி வரும். இதுதான் சொன்னேன், கலாச்சாரத்தின் அழிவு. அங்கே வைத்திருக்க ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, உணவுகள் வச்சுருப்பாங்க, யூ கேன் சூஸ். யாரும் சூஸ் பண்ணி சாப்பிடுறது, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதில் எல்லாவற்றிலையுமே அதிகமான உப்பு, அதிகமான எண்ணெய், அதிகமான கொழுப்பு சத்து நிறைந்த இதுதான் இருக்குது. எங்கேயாவது போய் சாலட் யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தான் வச்சு சாலட் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மற்ற நல்லா ஃப்ரை பண்ண சிக்கன், ஃப்ரை பண்ண மட்டன், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அது மாதிரி எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிடுவாங்க. இப்போ ஹெல்த்தியாக ஒரு யங்ஸ்டர் ஒரு தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரி ஒரு டயட் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் வந்து முதல்ல சொல்கிறேன், சாய்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு மந்த புத்தியோட மந்தமான ஒரு சொசைட்டியை எதிர்காலத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னா ஜங்க் ஃபுட் கொடுங்க. இல்லை அறிவுபூர்வமான ரொம்ப புத்திசாலியான குழந்தைகளோட மிக ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயம் வேணும்னா நீங்கள் முதல்ல குழந்தைகளோட ஃபுட்டோட ஹேபிட்டை மாற்றணும். நல்ல காய்கறிகள், பழங்கள், நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டு, வீட்டில் இருக்கிற பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் மற்றது சாப்பிட்ணுன்னு நிச்சயமாக ஒரு சட்டமே கொண்டு வரணும். எனக்கு கேட்டால் ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் ஜங்க் ஃபுட் வைக்கிற கடையே இருக்கக்கூடாதுன்னு போட்டால் கூட நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய அட்வைஸ் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சிம்பிள். 6 மணி நேரம் நிச்சயமாக தூங்குங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முக்கியம். ஓடலாம், சின்ன பசங்கன்னா ஸ்கிப்பிங் ஆடலாம். சாயங்காலத்தில் நிச்சயமாக ஒரு ஓப்பன் கிரவுண்ட், அதில் ஒரு கேம், பேட்மிண்டனாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சும்மா நடந்து போங்க, ஓடுங்க, எதாவது பண்ணு. வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு முக்கியமாக 1/2 மணி நேரமாவது எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முழுவதும் விளையாட்டு. ஆமாம், அது பாரதியார் சொன்னார். இப்போ மாலை முழுவதும் டிவி கேம் தான் பார்க்குறாங்க, வீடியோ கேம்ஸ் தான் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடில் கவனமாக இருங்க. அம்மா கொடுக்குற சாப்பாடு, வீட்டில் இருக்க இட்லி, தோசை, பொங்கல், வடை இதெல்லாம் நல்லது. இதுக்கு மேலே சாப்பிடும்போது நீங்கள் வெளியில் கொஞ்சம் எப்போ டேஸ்ட்டுக்கு
என்றைக்காவது ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அது பரவாயில்ல. பட் ரெகுலராக அதை சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. சுத்தமான உணவு அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி சரிவிகித உணவுன்னு சொல்கிறது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு எல்லாம், தாது எல்லாம் சமச்சீர் உணவு தான் சொல்கிறாங்க. அதை முன்னாடி அதை சரிவிகித உணவுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். எல்லாம் சரியான விகிதத்தில் இருந்ததுன்னா நமக்கு நல்லது. ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்குங்க. வெயிட் கொஞ்சம் கூட வராமல் இருந்தால் சாப்பாட்டில் கட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது இருந்தாலும் இப்போ நிறைய தண்ணீர் குடிங்க, நிறைய ஃப்ரூட் ஜூஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு தட்டில் பரிமாறிட்டு திருப்பிடுங்க தட்டை. காய்கறிகளுக்கு சாதத்தை தொட்டுக்காங்க. சாதத்துக்கு காய்கறிகள் தொட்டுக்கிறதுக்கு பதிலாக சரியா. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். எவ்வளோ நேரம் ஜங்க் ஃபுட் பற்றியும் என்ன மாதிரி டிசீசஸ் வரும் அதுலேருந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் மீளலாம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நானும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வேந்தர் டிவி மூலிமா இளைஞர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா நினைத்த போது அதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much viewers, all the best. And பாலசாண்டியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான டாபிக்கோட நாளைக்கு மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Shanthini Madhivanan signing off from the entire team of Chiron வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நன்றி, வணக்கம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. சாந்தினி, அப்போசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? சின்னதாக எலி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா. சின்ன வயசில் வந்து நீங்களாம் விளையாடி இருப்பீங்க இல்லையா? குழந்தைங்களா இருக்கும்போது விளையாடுறப்ப யார்கிட்டயாவது ஒளிஞ்சிக்கணும், இல்லை வந்து பிளே டெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுவோம் தெரியுமா? நம்ம வந்து மூச்சு எழுத்து பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனாக்ட்மெண்ட் பண்ணி காட்டுவோம்ல குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வந்து அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, அப்போசியம் கிட்ட ஏதாவது ஒரு அனிமலோ இல்லை ஸ்னேக்கோ வந்துருச்சுன்னா உடனே வந்து அதுக்கு ஸ்கேர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் உடனே அது வந்து செத்த மாதிரி நடிக்குமா. ஆக்சுவலாக அதுக்கான ஆபத்து வந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி எந்திரிச்சு உட்காந்து வேற யாரும் இல்லைன்னா ஓடிடுமா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான பிஹேவியர் இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக சொன்னீங்க அலெக்ஸ். ஆக்சுவலி இந்த அப்போசியம் வந்து ஐசேஜ்ல வந்திருக்கோ? எஸ் ஐசேஜ்ல பார்க்கலாம். ஸோ அதுல தான் அப்படியே கழுகு மேலே போகும்போது அது செத்த மாதிரி நடிக்கும். சரி, சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து ராமாயணத்திலிருந்து பல அரிய தகவல்களை நமக்காக சொல்ல வராது ஷரஜத். பார்த்துடலாம். இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. रक्षतुरो जगत्रय गुरुः रामवड्डमस्याब्जहम् रामेणामरसत्रवो विनिगताः रामाय तस्मै नमः रामादेव समुत्थितं जगदितं रामस्य दासोऽस्म्यहम् रामे तिष्ठति सर्वमेतदखिलं हे राम संरक्षमम् वारडिद्दपुलपडवायि वैदेहि विन्नप्पम् சேரடித்த வயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளை குகுரடித்த வேல்வளவன் குகனோடும் கங்கதன்னில் சீரடித்த தோழமை கொண்டது போரடையாளம் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். திருவகையாழ்வார் சொன்னார், இறங்கடே அதே போல குகனையே சேர்த்துட்டு என்னையே நீ சேர்த்துக்க மாட்டேன், கட்டாயம் சேர்த்துப்பேன். ஏழையே தலக்கீழ் மகன் எண்ணாதிறக்கி மற்றவர் கிண்டருள் சுரத்து மகடமான் மடரோக்கி உந்தோடி உப்பி எப்பி என் நொழிந்திலை உகந்து தோழண்டி எனக்கென்ன சொற்கள் வந்தடியேன் மடத்திருந்துடா ஆழிவண்டனின் நடீரை அடைந்தேகே நடிபொழில் திருவரங்க தம்மாளே என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். ஏழை வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் செய்கிறார். ஏழை ஏழைன்னா என்ன அர்த்தம்? பணம் இல்லைன்னு அர்த்தம்னா கிடையாது. என்ன தத்திர ராஜா குஹோடாம ராமஸ்யாத்ம சமஸ்தகா, பணத்து கொண்டு குறைவே கிடையாது. என்ன காட்டுக்கு ராஜா, வேடர் தலைவன், 1000 தோடிகளுக்கு சொந்தக்காரன். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் பணத்துக்கு ஒரு காலத்துலேயும் குறைவு கிடையாது. ஏழைன்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏழைன்றதுக்கு அறிவில்லாதவன், ஞானமில்லாதவன் அப்படிப்பட்டவன் ஏழை. ஞானமே கிடையாதுன்னா ஒரு ஞானமும் கிடையாது, அப்படி இருக்கக்கூடியவன் ஏழை. ஏதலன்லாம் என்ன? ரொம்ப பாபிஷ்டன், நிறைய பாபம் செஞ்சுருக்கான். இவ்வளவு பாபம், என்ன முடியாத பாபம். என்ன இரக்கமே இல்லாதவன், வேடர் தலைவன், இரக்கம் இல்லாதவன். என்ன பசினா என்ன? தாய்கிட்ட போய் அம்மா சோறு போடுன்னு கேட்க மாட்டான். என்ன வாழை உருவிப்பான், சோறு போடுறியா கழுத்து இருக்கட்டுப்பா அப்படின்ட்டு வாழை உருவிட்டு தான் கேட்பானா. அவ்வளோ பாபிஷ்டம்.
அப்படி பாபம் செய்யக்கூடியவன் அந்த குகன். ஏழை ஏதலன். ஏறால இது ரெண்டுத்துக்கும் எது காரணம்டா? தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன் கீழ்மகன். கீழ்மகன் ரொம்ப தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன். என்ன திரங்கி இது எல்லாத்தையும் என்ன ராமன் ஏறெடுத்தும் பார்க்கலன்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் எல்லாத்தையும் ஏறெடுத்தும் பார்க்கல. ராமன் எப்படி இருக்கக்கூடியவன்னா தலைமகன், எப்படி கீழ்மகனா இருக்கான். ராமன் எப்படி இருக்கான்? தலைமகனா இருக்கான். அவன் என்ன பண்ணான்? கீழ்மகனோட கலந்து விளங்கினான். என்னாவது இறங்கி நான் பார்க்காமல் இறங்கி, இறங்கினா என்ன இரக்கத்தை காட்டினோம்னா இறங்கினான் அந்த குகனுக்காக. எதை போலே அப்படின்னு எடுத்துனார் நம்முடைய பூர்வர்கள். எதை போலன்னா அற்புதமா தெரிவிக்கிறாள் ஆண்டாள். கடைத்திளம் கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளவழியே நின்று பால் சோரா நடைத்தில் அஜேரா கொண்டற் செல்வன் தங்காய் படித்தலை வீழனின் வாசல் கடபத்தி சிரத்தினால் தென்னிலங்கை கோபாடை சற்றா மனத்துக்கிடியாடை பாடவும் நீ வாய் திறவை இனித்தான் எழுந்திராய் இகிதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்துல ஆண்டாள். என்ன தெரிவிக்கிறாள்னா, கடைத்திலங்கத்திறமை ஒரு பெண் பிள்ளை அவளை எழுப்புகிறாள் ஆண்டாள். எழுப்பக்கூடிய காலத்துல கனைத்திலங்கத்திறமை கண்ணுக்கு இறங்கி அவ கிரகம் எப்படி இருக்குன்றத வர்ணிக்கிறாள். கனைத்து ஒரு எருமை மாடு நல்லா கனைக்கிறது, நல்லா வாயால நல்லா கனைக்கிறது. கனைத்து ரொம்ப இளமையோட கூடியிருக்கிறது. இளமையோட கூடியிருக்கக்கூடிய கச்செருமை எருமை மாடு கண்ணுக்கு இறங்கி அது என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கிரகத்தில் இருக்கக்கூடியவன் அந்த பெண் பிள்ளையினுடைய அண்ணா நற்செல்வன்னு சொல்லக்கூடியவன் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பசுக்களை எல்லாத்தையும் கவனிக்கிறதே கிடையாது. பசுக்களை எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு எப்பொழுதும் கண்ணனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கண்ணனோடையே சென்று கொண்டு இருக்கிறான். பொழுதும் கண்ணனோடையே இருக்கான். பசுக்களை எல்லாத்தையும் ஏறெடுத்தும் பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கிறான் அந்த நற்செல்வன். அதனால் இந்த கன்றுகள்லாம் என்ன பண்ணுறது? பாலை எங்கேயாவது வருஷிக்கணுமே. பால் என்ன பண்ணுறது? கன்று தன்னுடைய கன்றானது அப்படியே இது வாடி கிடக்கும். அதுக்கு பசு பால் கொடுக்க வேண்டும்னு பார்க்கறது. கண்ணை கட்டி போட்டிருக்கான். கண்ணு குட்டியை எங்கேயோ கட்டி போட்டிருக்கான், பசு எங்கேயோ கட்டி போட்டிருக்கான். எப்படி கொடுக்கறது? பசுவானது என்ன பண்ணுறது? கண்ணுக்குட்டி தன் வந்தா மாதிரியும் கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கு இறங்கிறது. இறங்கி என்ன பண்ணுறது? அது வந்தாவன் நினைத்துன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்தா மாதிரியும் வாயிலே முலையை வைத்தா மாதிரியும் முலையிலே வாயை வைத்தா மாதிரியும் நினைத்து என்ன பண்ணுறது? முளவழியே நின்று பால் சோற அந்த கண்ணுக்காக இறங்குறதுன்னா, இறங்கி என்ன பண்ணுறதுன்னா பால் அப்படியே வருஷிக்கிறது. பாலானது அப்படியே ஒரே ஷேர்லாம் அப்படியே பால் கலந்து ஒரே ஓடுறது, சகதியாய் ஓடுறது, சேராயிடுது. அப்படி இருக்கிறது அந்த பால். அவ்வளவு அப்படி வருஷிக்கிறது. அது இறங்குறதுன்னா கண்ணுக்குட்டிக்கா இறங்குறது எது தெரிவிக்கிறாடு விடத்தில். அதே போல ராவணன் இறங்கிறான்டா. ஏழையே தலன் கீழ்மகனா அது இறங்கி அதெல்லாம் பார்க்காமல் இறங்கினான். இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, மற்றவர்க்கு மீதி பேருக்கு என்னன்னா இன்னருளை சுரந்து மாடமான் மடநோக்கி உந்தோழி கேட்டான். கூட பார்த்து, கொடே இவள் யார் தெரியுமா? சீதையை காமிச்சான். சீதையை காமிச்சு இவள் யார் தெரியுமா உனக்கு இது கேட்டான். கேட்ட உடனே தெரியுமே அப்படின்னா குகன். ராமன் கேட்டா யாரு அப்படின்னா உடனே உன்னுடைய தேவி அப்படின்னா குகன். குகனே தப்பா சொல்லாத அப்படின்னா. நான் என்ன தப்பா சொன்னேன் அப்படின்னா குகன். இவன் என்னுடைய தேவி அல்ல, உனக்கு என்ன உறவு தெரியுமா? நீ என்னுடைய உறவு சொல்ல சரி, உனக்கு என்ன உறவு தெரியுமா? மாடமான் மடநோக்கி அண்ணா மீளை போலே கண்ணை உடையவள். இவள் யாரு? உன் தோழி, உன்னுடைய தோழி இவள், உன்னுடைய தோழி இவள். அவளைத்தான் நான் கற்பிடித்திருக்கிறேன் அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னான் குகன். பிற்பாடு மகளமான் மடநோக்கி உம்பி எம்பி என் ஒளிந்திலை லக்ஷ்மணனை காட்டினான். இவன் யார் தெரியுமா குகனே அப்படின்னா.
சொன்னான் குகன். தெரியுமே அப்படின்னா. ராமன் கேட்டா யாரு அப்படின்னா. என்ன குகன் சொன்ன அவனுடைய தம்பி அப்படின்னா. உடனே ராமன் சொன்னா ஐயோ இவன் என்னுடைய தம்பி கிடையாது, அவன் என்னுடைய தம்பி அல்ல உன்னுடைய தம்பி அப்படின்னா. அப்படின்ன உடனே கேட்டான் குகன் அப்போ உனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டான் குகன். கேட்ட காலத்தில் சொன்னான் போல ராமன் சொன்னா இவன் உன்னுடைய தம்பி, நீ எனக்கு தம்பி, ஆகையினாலே இவன் என்னுடைய தம்பி. என்ன ஒருத்தன் இருக்கான், ஒரு அண்ணா இருக்கான், அவனுக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு இன்னொரு தம்பி இருக்கான். பொழுது என்ன அப்படின்னா அந்த தம்பியினுடைய தம்பி இருக்கானே அவன் இந்த அண்ணாவனுடைய தம்பி. அதே போலத்தான் ராமன். ராமன் குகனுடைய தம்பி லக்ஷ்மணன். ராமன் ராமனுக்கு குகன் தம்பி, குகனுடைய தம்பி லக்ஷ்மணன். அதனாலே லக்ஷ்மணன் ராமனுக்கு தம்பி அப்படின்னு தெரிவித்தான் ராமன். ஆச்சரியப்பட்டு போனான் குகன். அப்படி பேசினான்னா உம்பி எம்பியன் நொழிந்திலை உகந்து தோழண்ணி எனக்கெங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்துடா அப்படின்ற சொற்கள் நீங்க ராமன் சொன்னால அப்பொழுது சொற்கள் அது அப்படியே என்னுடைய மனதில் வந்து இருந்துடுத்து. நீ ஏன் மரத்திருந்திடா ஆழிவண்ணனின் நடியினை அடைந்தேன் நடிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஆழிவண்ணன் பெருமானே உன்னுடைய அடி அதை அடைந்தேன். அடிபொழில் திருவரங்கத்தம்மானே திருவரங்கத்தில் எடுக்கக்கூடிய திருவரங்கராஜனே என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். அதனால என்ன அவனுக்காக இறங்கினான். ஏழையே தலன் கீழ் மகன் அது இறங்கி அவனுக்காக இறங்கினான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். அதேதான் ஆண்டாளும் தெரிவித்தாள். கனைத்திளங்க தெருமை கண்ணுக்கு இறங்கி பிற்பாடு என்ன செஞ்சான்னா நினைத்தான். நினைத்தபடினாலே ராமன் என்ன நினைத்தான் அப்படின்னா இந்த குகனை காப்பாற்ற வேண்டும், குகனுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நினைத்தான். அதனாலே ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வந்தான். இதே போல இன்னொரு விற்த்தாந்தம். கஜேந்திரன் ஒரு மடுவிலே இருந்தான். இந்த கஜேந்திரன் என்ன பண்ணான்னா இவ்விடத்துல என்னன்னா ராமன் குகனை நினைத்தான். அவ்விடத்துல என்ன கஜேந்திரனை ஒரு முதலையானது பிடித்து இழுக்க தொடங்கிற்று. வழி பொறுக்க முடியவில்லை. வழி பொறுக்க முடியாமல் அப்பொழுது கூப்பிட்டான். அப்பொழுது நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரணி காய் அப்படின்னு கூட்டான். கூட்டாளத்துல தும்பிக்கை முழுகிடுத்து. காலத்துல மனசால நினைத்தான்டா எம்பெருமானை நினைத்தான். இழைத்த உடனே கிளம்பினான். பர்வதத்துல எம்பெருமான் அங்கேருந்து கிளம்பினான். கிளம்பி நேரா வந்தா ஏது தெரிவிக்கிறார். அவாஹட பரிஷ்கிரியம் பதக ராஜம் ஆரோகதா கரிப்பிரவ பிம்பிதே பகவத ஸ்வராயை நமஹா தெரிவிக்கிறார். சிவராஜர பட்டர் தெரிவிக்கிறார். ஏது கிளம்பி வந்தான். பர்வதத்திலேருந்து கிளம்பி நேரா இங்க வந்து சேர்ந்தான். பகவத ஸ்வராயை நமஹா வேகமா வந்தான். பெருமாடே உனக்கு நமஸ்காரம் அல்ல, நீ வந்த வேகத்துக்கு நமஸ்காரம் என்று சிவராஜர பட்டர் அற்புதமா எடுத்து காட்டினார். நேரா வந்தா மீனமரு பொய் என ஹட்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிருந்த காடமரு வேடம் கையெடுத்தலராகராதற் காலிடை கதுவா ஆடையுத்துயரம் தீரப்புள்ளூர்ந்து சென்று நின்று ஆடி தொட்டாடை தேடமரு சோழமான மாவையிலை திருவல்லிக்கேடி கண்டேடே தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். நேரா வந்தான். முடிவிலே வந்து குளித்தான். உதிச்சுட்டு என்ன குறி பார்த்தா சென்று நின்று ஆழி தொட்டாடை என்றார். குறி பார்த்தான். குறித்தெரித்த சக்கரத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். குறி பார்த்து எரிந்தான். நேராக போயிட்டு முதலை அறுத்தது. பிற்பாடு அந்த கஜேந்திரன் வந்தான், எம்பெருமானை பூஜித்தான் என்று சரித்திரம் பார்த்தோம். அவ்விடத்தில் என்னன்னா கஜேந்திரன் நினைத்தான். அப்பொழுது எம்பெருமான் வந்து சேர்ந்தான். இவ்விடத்தில் என்னன்னா ராமன் நினைத்தான். நாம் போய் குகனை பார்க்க வேண்டும் நினைத்தானோ இல்லையோ விட்டான். ராஜ்யம் எதுவும் வேண்டாம் என்று விட்டான். குகனுக்காக வந்து சேர்ந்தான் என்று பார்க்கிறோம் இவ்விடத்தில். அதனாலே அந்த குகனோட சேர்ந்தான், சக்கியம் கொண்டான். பிற்பாடு என்ன ஆயிற்று என்று நாளை தினம் பார்ப்போமா?
அலெக்ஸ், ஆக்சுவலி டாக்ஸ் ஆர் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து அது கிட்ட போகும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும் சில டாக்ஸ் கிட்டலாம். நம்ம என்ன நினைப்போம், அது டர்ட்டியாக இருக்குது, அது க்ளீன் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்டே அதனாலே நிறைய டாக்ஸ் கிட்ட போக மாட்டோம். அண்ட் மோர் ஓவர் அது கடிச்சா நமக்கு ஏதாவது நோய் வந்துருமோ அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹியூமனோட மவுத்தில் தான் வந்து அவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்குமா. டாக்ஸ் மவுத் வந்து ஹியூமன் மவுத்தோட பாய்சனஸ் அவ்வளோ இல்லையா, நம்ம மவுத் தான் ரொம்ப ரொம்ப பாய்சனஸாக நிறைய ஜெர்ம்ஸ் இருக்குமா. நம்ம மவுத் கம்பேர் பண்ணுறப்போ டாக் வந்து கம்மி தானா. ஓகே மை காட். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக நம்ம மவுத்தை வச்சுக்கிட்டாலும் நம்ம வந்து பாய்சனஸாக தான் இருக்கும். அது வந்து க்ளீனே பண்ணலனாலும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சம்பவம் வந்து எதுவும் ஆடாக தான் இருக்குது. எனிவே சூப்பராக சொன்னீங்க. யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி 12 ராசிகளுக்கான பலனை சொல்ல வந்திருக்காரு. பார்த்துடலாமா? பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் தேதி 3ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு ராசிக்குண்டான தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரனது மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளான இன்றைய நாளில் சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகப்பெரிய அனுகூலமும் பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் திடீரென்று எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் கிடைப்பதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று பெரிய அளவுக்கு பண வரவு எதிர்பார்த்திருந்தீர்களோ அதற்குண்டான நல்ல செய்தி வருவதுடன் உங்களுடைய காரியம் மிகப்பெரிய ஜெயம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை என்றாலும் தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருடன் சிறு தேக ஆரோக்கிய குறைபாடு தந்தைக்கு காணப்பட்டாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதுடன் அவர்களுடன் சிறு வாக்குவாதங்களோட பெரிய அளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசியானது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம அமைப்பு காணப்பட்டாலும் சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் இருப்பதனால் அந்த பாதிப்பு பெரிய அளவுக்கு காணப்படவில்லை என்றாலும் மனசஞ்சலங்கள் உங்களுக்கு திடீரென்று ஏற்படும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது ஒரு மகிழ்ச்சியாக எதுவும் நமக்கு நெகட்டிவாக நடக்காது என்று நீங்களாக நினைத்து கொண்டு அதில் முன்னேறீர்கள் என்றால் நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உத்தியோகம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது, வியாபாரிகளுக்கு திடீரென்று அறிமுகமாகிறவர்களிடம் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளுக்கு மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. தொழிலில் புதுமை புகுத்த வேண்டியவர்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதுடன் நல்ல விஷயங்கள் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதுடன் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் சுபகாரியத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் மிக மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெரிய அளவு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இன்று நிச்சயமாக ஏற்படும். மனதில் காணப்பட்ட இந்த பய அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு எதிரிகள் பலம் குறைந்து உங்களுடன் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்ட அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு முடிவு வருவதுடன் உங்களை பற்றி புகழ்வதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. உங்களுடைய வேலையின் திறமையை பார்த்து மற்றவர்கள் மெச்சுவதற்கு, மற்றவர்கள் பாராட்டுறதுக்கு உண்டான நல்ல அமைப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் புதிய அறிமுகத்தினால் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். பகைமைகள் மறந்து நட்பு பாராட்டுவதற்கு வருவார்கள். அதை யோசித்து செய்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதுடன் வயிற்றுப்பத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருக்கிறது உங்களுக்கு பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மற்றபடி மிகப்பெரிய அனுகூலமான அமைப்பு நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புதிய பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்பட்டாலும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண ஜுரம் என்றாலும் அதற்கு நீங்களாக மருந்துகளை போட்டுவிட்டு அதை பெரிதாக்கி கொள்ளாமல் இருப்பதுடன் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடன் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடன் தான் என்று நினைத்து சிறிதாக கோபதாபம் படுவது பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்திவிடும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகள் தாய் தந்தையர் உடல்நிலையிலும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் இன்றைய மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பலவித காரியங்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. திருமண அமைப்பு மற்றும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நல்ல அமைப்புகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் உங்களுடைய அதிபுத்திசாலித்தனம் மற்றவர்களால் பாராட்டப்படுவதுடன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை ஒவ்வாமை உள்ளவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது என்று மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை இல்லை என்றால் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் பாதிப்புகள் உங்களுக்கு தான் காணப்படும். யாரும் உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சிறு வாக்குவாதங்கள் கூட இன்றைய நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய வம்புக்கும் நீங்கள் செல்லாத இருந்தாலும் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதற்காக ஏதேனும் கமெண்ட் கொடுப்பது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முழுவதுமாக கேட்டால் வார்த்தைக்கு எதுக்கு தேவையோ வாய் எதை திறக்க வேண்டுமோ அதற்கு மட்டும் திறந்தாலே இன்றைய நாள் நன்றாக இருக்கும். மற்றபடி உத்தியோகம் தொழில் அமைப்பு மற்றவெல்லாம் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் மட்டும் நிதானத்துடன் இருப்பது இன்றைய நாடுக்கு மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அனுகூலம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண ஏற்றங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவதற்குண்டான மிகப்பெரிய அனுகூலமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கண்டிப்பாக குடும்பத்தில் புதிய பொருள் சேர்க்கை புதிய பண வரவுக்குண்டான உத்தரவாதமெல்லாம் ஏற்படுவதனால் குடும்பத்தினர் மற்றற்ற மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சியும் காணப்படும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது நிச்சயமாக விரைவில் கையேறுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாள் காணப்படுகிறது. இனம் புரியாத பய அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. யாரையும் பழி வாங்க வேண்டும் யாரையும் கொடுமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் இருந்தால் அதற்குண்டான தண்டனை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி பார்த்தீங்களா உத்தியோகம் வெளிவட்டாரம் தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலத்தை காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அதே சமயம் வளர்ப்பு பிராணிகள் மற்றவங்க விஷயத்தில் மட்டும் விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அதே சமயம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பவர்களுக்குடைய அதற்குண்டான பண வரவு வருவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசியானது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய அளவு யோகம் அனுகூலம் ஏற்படுவதுடன் லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதனால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பண வரவுக்குண்டான உத்தரவாதம் கொடுக்கல் வாங்கலில் நீண்ட நாட்களாக இழுபறியார்ந்த உங்கள் பண வரவு நிச்சயமாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். நட்பு விஷயத்தில் பகைமை பாராட்டியவர்கள் கூட ஒன்று சேர்வதற்குண்டான நல்ல அன்பு அமைப்பு எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் குறைந்து பிரிந்த குடும்பத்தினர் கூட ஒன்றாவதற்குண்டான முயற்சிகள் பெற்றோர் ஈடுபட்டால் நிச்சயமாக ஒன்றாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் நாம் ஏற்கனவே கூறியது போல் பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதனால் அதிகாரிகளுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுத்தால்தான்
உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதில் ஏதேனும் குறைபாடு வைத்தால் பெருமளவு சிக்கல்கள் நாட்கள் நன்றாக இருந்தாலும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இஷ்டப்பட்ட அனுமனை வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை பங்குனி மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தியே வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, சில நார்மல் அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உலக நடப்பு நாட்டு நடப்பையும் பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். அலெக்ஸ், இந்த கோலா பியர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாண்டா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த நார்மல் பிளாக் கரடி மாதிரி இருக்கும். பட் ஆனா அது வந்து கரடி இனமே இல்லையா, அது வந்து கேங்க்ரோட இனமா. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது ஜாக்கி சான் படத்தில் வரும். ஜாக்கி சான் தூக்கி உட்கார வச்சிடலாம் ஓடுவார். அதை பார்த்து ஆமாம், படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது பார்க்கறதுக்கான எக்ஸாக்டாக அப்படியே கரடி மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேங்க்ரோட இனம் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ கரடி எங்கேயோ ஒரு ஸ்பீஷிஸ் ஃபியூஷன் ஆயிருக்கு, எங்கன்னா தெரியல. ஸோ இது தொடர்ந்து அஞ்சப்பர் ஹோட்டல் ஷெஃப் நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு காட்ட வந்திருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது டிஃபன் பாக்ஸ். புத்தம் புது காலையில் நித்தமும் சுவைக்கான வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு செஃப் சசி, அஞ்சப்பர் ஹோட்டல் வந்திருக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ஒன்று வெஜிடபிள் ரவா இட்லி, இன்னொன்று வந்து பப்பாயா மேங்கோ ஸ்மூத்தி. ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது வெஜிடபிள் ரவா இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரவா, வெஜிடபிள்ஸ் நல்லா ஃபைன் சாப்பிடு, கொரியாண்டர், கறி லீஃப், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அண்ட் ஸ்பைசஸ், கடலைப்பருப்பு. இப்போ இந்த ரவா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவா வந்து கீயோடு சேர்ந்து ரோஸ்ட் பண்ணுறோம். பிளெயின் ரவா நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பிளெயின் ரவா யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சாகியாக இருக்கும், ப்ளஸ் அது வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். ஸோ நம்ம ரவா வந்து கீயோடு சேர்த்து ரோஸ்ட் பண்ணால் நல்லா முறுமுறுப்பு இருக்கும், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரணும். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டேன், கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். நல்லா ஆயில் காய்ஞ்ச ரவா வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரவா ஆட் பண்ணுறேன். ரவா தனியாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம், எந்த ஒரு ஸ்பைசஸ் எந்த ஒரு கடலை எதுவும் இல்லாமல் தனியாக ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ரோஸ்ட் பண்ண ரவாவை ஃபோல்டு பண்ணுறதுக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ணுவோம். நல்லா ப்ரௌனாக ரவா ரோஸ்ட் ஆகணும். இது வந்து குயிக்கர் பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்ம வந்து இட்லி மாவு ஒரு நாள் அரைச்சி வச்சு காலையில் வரைக்கும் புளிக்க வச்சு அப்புறமா நம்ம இட்லி ஊற்றுவோம். இது வந்து ரெடிமேடாக ஈஸியாக குயிக்காக செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைட் ப்ரௌன் கலர் கிடச்சிச்சு உங்களுக்கு. அதே மாதிரி திரியாக இருக்கும். இதை வந்து நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம அந்த மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ரவா தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா பண்ண போகிறோம். அது என்னென்ன ஐட்டம் மிக்ஸ் பண்ண போகிறோம் உள்ளன்னு. இப்போ நான் வெஜிடபிள் வேணுன்னா வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் வெஜிடபிள் வேணால் கூட வெஜிடபிள் அது ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட் நல்லா ஆயில் இருக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணுறேன், ஜீரகம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இந்த முந்திரி நல்லா உடச்சி போடணும். நல்லா எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா பொன்னிறமாக வரணும். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்பைசஸ் இருக்குது. நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக க்ரீன் சில்லி, ஏற்கனவே பாயில் பண்ணி வச்ச வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம். அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரவா வறுக்கும்போது சால்ட் எதுவும் ஆட் பண்ணல, சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வெஜிடபிள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சால்ட் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பேன், இட்லி சட்டிக்கு சொல்லுவாங்க, அதுலேயும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். நான் வந்து ஸ்டீமில் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸாக ரோஸ்ட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம அந்த ரவா பேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவா அந்த பேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதான் நம்ம ரோஸ்டர் பண்ணி வச்சுக்க ரவா. இது கொஞ்சமாக நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி தயிர் கேர்டு வச்சு தான் பண்ண போகிறோம். இது நல்லா திக்காக இருக்கணும் பேட்ரு. ஏற்கனவே சால்ட் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம திக்காக இருக்கணும் பேட்ரு. ஏற்கனவே நம்ம சால்ட் மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிறோம். விஸ்க்கு இல்லைன்னா ஃபோர்க் அந்த மாதிரி எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட்டாக மிக்ஸ் பண்ணலாம். ரவா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த மசாலா ஏற்கனவே பண்ணி வச்சுக்க மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே மசாலா நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் பேட்டரில் சால்ட் ஆட் பண்ணல. இதை வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா சாத்தியம் பண்ணணும் அந்த மசாலாவை. இப்போ அடுத்தது நம்ம இட்லி சட்டியில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா வந்து பேட்டரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி ரவா இட்லி ஸ்டீம் பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி சட்டி வச்சிடணும். தேவையான வாட்டர் பண்ணணும். நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அப்போ தான் ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி இட்லி வெந்ததுக்கப்புறம் உடனே எடுக்கக்கூடாது. உடனே எடுத்தோம்னா அந்த ஷேப் கிடைக்காது நமக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இதில் எப்படி பண்ண அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நல்லா டைட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஷேப்பாக ஈவனாக பண்ணியிருக்கோம். நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது வேகிறதுக்கு. இது வெந்துருச்சா எப்படி பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு நம்ம நைஃப் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். நைஃப் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏதாவது அந்த பிசு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஒட்டுன்னு அர்த்தம். நம்ம இப்போ எப்படி ஸ்டீம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டீம் போதும் நமக்கு. நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து நல்லா இப்போ ஸ்டீமில் வைக்க போகிறோம். கவர் பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இட்லி வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பர் ஷேப்பாக வந்துருக்கு. பார்த்திங்கன்னா நைஃப் கூட கிளியராக வருது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ ரவா இட்லி எப்படி பண்ணு பார்த்தோம். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது பப்பாயா மேங்கோ ஸ்மூத்தி. 2 இது சேர்ந்தால் தான் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க. ஒன்று பப்பாயா மேங்கோ சேரும். தனியாக இருந்தால் அது வந்து மேங்கோ மில்க் ஷேக்கு இல்லை மேங்கோ லெசி அந்த மாதிரி போயிடும். நம்ம வந்து பப்பாயா மேங்கோ ஸ்மூத்திஸ் பார்க்க போகிறோம். பப்பாயா இது வந்து நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். கட் ஃப்ரூட்டில் கூட பப்பாயா ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கான்டினென்டல் ஃபுட்டில் கண்டிப்பாக கட் ஃப்ரூட்ஸில் பப்பாயா இருக்கும். இது வந்து உடம்பு ரொம்ப நல்லது. ஹீட்டை தணிக்கக்கூடியது. இது வந்து ஸ்மூத்தி எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கட் பப்பாயா. இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி. மேங்கோ பல்ப் யூஸ் பண்ணலாம். இல்லைனா மேங்கோ ஃப்ரெஷ் மேங்கோ வந்து நம்ம நீட்டாக அதை ஸ்கின் அவுட் பண்ணி அதையும் நம்ம மேஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது மேங்கோ பல்ப்பு. மேங்கோ பியூரி கூட சொல்லுவாங்க. இதான் மேங்கோ பல்ப்பு மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பப்பாயா வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பியூரி மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேங்கோ பல்ப் பண்ணியிருக்கோம். அதனால் பப்பாயா நம்ம பியூரி மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். மேங்கோ பல்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக் ஸ்மூத்திஸு திக்காக இருக்கும். ப்ளஸ் க்ரஷ்ட் ஐஸில் தான் பண்ணுவோம். க்ரஷ்ட் ஐஸ்னாலே உங்களுக்கு திக்காக தான் ஃப்ளேவர் இருக்கும்.
க்ரஷ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம மெல்ட்டாக ரொம்ப நேரம் ஆகும். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி பப்பாயா அண்ட் மேங்கோ கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ நம்ம சுகர் நம்ம டேஸ்ட் ஏற்றபடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக லைம் ஜூஸ், பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மேங்கோ பல்ப்பு, அப்புறம் பப்பாயா பியூரி அண்ட் சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா பிளெண்ட் ஆகும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த க்ரஷ்டு ஐஸ், நம்ம சில் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஐஸ் க்யூஸ் மட்டும் போட்டால் போதும். நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ரஷ்டு ஐஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸில் போட்டு பிளெண்ட் ஆகும்போது நல்லா க்ரஷ்டாக ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் சில் வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி க்ரஷ்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரமாக இருக்கும். நல்லா வெயிலுக்கு போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். வயசானவங்களாம் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வெயில் தாங்காது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி மேங்கோ பப்பாயெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. கட் பப்பாயா டெய்லி காலையில் ஒரு போல் சாப்பிட்டாலே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஜூஸ், இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்க கன்சிஸ்டன்சி தான் ஸ்மூத்தின்னுவாங்க. இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். நல்லா சில்டு க்ரஷ்டு ஐஸில் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பல டிஷ்ஷு வந்து நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2 டிஷ்ஷு பார்த்தோம். ஒன்று வந்து ரவா இட்லி. ரவா இட்லியில் வந்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணி பார்த்தோம். அதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பப்பாயா மேங்கோ ஸ்மூத்தி, இது நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க் ப்ளஸ் எனர்ஜி பூஸ்டர் ஃபார் சம்மர் சீசன் ஆல்சோ. நீங்களே வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2 டிஷ்ஷோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஸ்பைடர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப டிஸ்கஸ்டிங். ஆஃப் கோர்ஸ் யாருக்கும் பிடிக்காது. நான் வேணும்னே தான் கேட்டேன் உங்ககிட்ட. ஆக்சுவலாக ஸ்பைடர் வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக எனக்கு ஸ்பைடர்னாலே ஆகாது. ஓகேவா? உலகத்துலேயே வந்து ரொம்ப பாய்சனஸ் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், கால்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் டெரராக தான் இருக்கும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆனால் ஸ்பைடர் இனமே கிடையாது. அது என்ன இனம்னே கண்டுபிடிக்க முடியலையா. பட் அது வந்து ஒரு ஸ்பைடர் ஷேப்பில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி மதிக்கிறாங்க. பட் ஆனால் உலகத்துலேயே அதான் பாய்சனஸ் தான். ரிசர்ச் பண்ணி பார்த்ததுலேருந்து அந்த ஸ்பீசிஸில் வந்து இது ஸ்பைடர் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஸ்பைடர்ஸ் படத்தில் வந்த ஸ்பைடராக இருக்கும்போது டெஃபினெட்லி இதை பார்த்து தான் யோசிச்சாங்களோ நம்ம யாருக்கு. சரி, ஓகே, பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்கேங்க அலெக்ஸ். இதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் டாக்டர் ஆனந்தி ரகுபதி குழந்தைங்களை எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற டிப்ஸ் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான சுமைகள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கர்ப்பிணி பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறப்பு பயிற்சியாளராக நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அது உணவில் ஆரம்பித்து மனநிலையில் ஆரம்பித்து சில பிரத்யேக பயிற்சிகள் அந்த காலத்தில் இல்லாதது இன்றைக்கி ஏன் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு தேவைகள் அதிகம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க இருக்கிறதுனால ப்ரெக்னென்சியில் ரொம்ப சுகமாக போச்சு, ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய அளவில் சேஞ்சஸில் பிறக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அவங்களோட மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நம்மள எல்லாத்தோட தேவையும் எல்லா தாய்மார்களும் எப்போவும் நினைக்கிறது என்ன, தான் குழந்தை சிரிச்சிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிகாஸ் எந்த அம்மாவும் எந்த வயசுலையுமே தன்னோட குழந்தை அழுகிறத பார்க்க மாட்டாங்க. குழந்தை இந்த சென்ஸ் தான் வயிற்றில் பிறந்த ஒரு பொண்ணோ பையனோ கண் கலங்கி நிற்கிறத எந்த தாயுமே விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த குழந்தை அழுகிறதா சிரிக்கிறதா, நாளைக்கு 60-70 வயசு வரைக்கும் அவங்க வாழ போகிற வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது உங்கள் கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறையா கொஷின் ஆன்சர் செஷன்ஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி போன செக்மெண்ட்டில் பேசினேன். என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா,
ஃபுட்டு சார்ந்ததாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் கூட சந்தோஷம். ஆனால் ஒரு சிலர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே நிறையா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு blank ஷீட் கொடுத்து லெஃப்ட் காலம் அண்ட் ரைட் காலமாக செப்பரேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவாக என்னென்னலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாக இருக்கலாம், என்ன வேணாலும் அதை ஒரு காலமில் எழுதுங்க. அடுத்தது உங்களுக்கு இல்லை எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கேரக்டராக இருக்கலாம், இல்லை வேறு சில அடுத்தவங்க வச்சுருக்கிறது நம்மக்கிட்ட இல்லை ஃப்யூச்சரில் இது இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி சில விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு காலம் எழுத சொல்லுவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா தங்கிட்ட இருக்குது அப்படின்னு எழுதுறக்கே தெரியாது, இல்லை அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட்டாக எழுதுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இருக்குதுன்னு என்ன ஆரம்பித்தா கை காலில் இருந்து உண்மையிலுமே எத்தனையோ விஷயத்தை எழுதலாம். தான் கூட இருக்கிற அப்பா அம்மா, நமக்குன்னு இருக்கிற வீடு, 3 வேளை கிடைக்கிற சாப்பாடு, நல்ல வேலை, நல்ல உறவினர்கள், எல்லாத்தையும் எழுதலாம். அதையுமே எழுத மாட்டாங்க, எல்லாமே இருக்குது, சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் அது சொல்ல தெரியும். ஒரு அன்பான கணவர் இருப்பாங்க, நிறைவான சில வாழ்க்கை இருக்கும், ஆனால் அதை எழுதவே தெரியாது. என்னென்ன இல்லை என்னென்ன வேணும் அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட்டு வரும். ஸோ இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் எப்போவுமே ஈக்குவலாக பார்த்து என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலை எப்போ வருதோ அப்போ தான் உண்மையிலுமே ஒருத்தர் வந்து அடுத்த ஸ்டெப் ஹாப்பியாக எடுத்து வைக்க முடியும். அஃப்கோர்ஸ் என்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஐடியாஸ் இருக்கணும், ஒரு கோல்ஸ் இருக்கணும், ஒரு ட்ரீம் இருக்கணும், டிசைர் இருக்கணும், அது இல்லாமல் லைஃப் போகாது. ஆனால் இதை விட தாங்கிட்ட இருக்கிறத வந்து பெருசாக நினைக்கல அப்படின்னா நோ யூஸ். ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு காட்டுது. ரெண்டாவது தூக்கமே இல்லாமல் இருக்குது, நல்லா தூங்கணும். தூங்கலைனாலே பிரெயின் வந்து பேட்ரி ரீசார்ஜ் மாதிரி தான். நீங்கள் மொபைல் இருக்கீங்க 4 மணி நேரம் பேசினா ட்ரெயின் அவுட் ஆயிடுதுன்னா என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ளக்கில் போட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பிரெயின் தூங்கும்போது அழகாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு டீப் ஸ்லீப் இல்லை அப்படிங்கும்போது மெதுவாக அந்த பேட்ரி ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு நாளைக்கு அது வேலை செய்யாது. த சேம். ஸோ டீப் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும், அது இருக்கான்னு ட்ரை பண்ணிக்கோங்க. அது இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. மூணாவது, இப்போது 1 மாதத்துக்கு அப்புறம் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நடக்க போகணும், ரொம்ப நடந்தே ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதை பற்றி எந்த நேரமும் சில கவலைகள், அது என்ன பண்ண போகிறோம் இப்படி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு லைசன்ஸ் அப்பியர் ஆகுறீங்க, ஒரு டிரைவிங் லைசன்ஸ்னு வச்சுக்கலாம், பிகாஸ் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி. அந்த லைசன்ஸ் வாங்கணுன்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், நல்லா தரவாக தெரியணும், நம்ம 8 போட சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது வெஹிக்கிள் ஓட்டி பழக்கம் இருக்கணும், அந்த வெஹிக்கிளை பற்றின சில இன் அண்ட் அவுட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே அப்பியர் ஆகி பார்ப்போம், இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு தோணாமல், ஐயோ நான் லைசன்ஸில் பாஸ் ஆகணும், லைசன்ஸ் எனக்கு கிடச்சிருமான்னு அடிக்கடி உங்களுக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு எண்ட் பாயிண்ட் தெரியும், இதுதான் பண்ண போகிறோம், இதுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்றா டிக் போட்டுட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, யூ ஆர் கோயிங் டு ரிசல்ட், அந்த ரிசல்ட் வரப்போகுது. அது இல்லாமல் எங்ககிட்ட சிலர்லாம் வருவாங்க வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுத சொன்னால் பார்த்தா சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஜெனட்டிக்காக வந்திருப்பாங்க, சின்னதுலேருந்தே அவங்களுக்கு உடம்பு வாகு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டாவது, எந்த நேரமும் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, ஸ்வீட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. மூணாவது, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறவங்களா இருப்பாங்க. நாலாவது, ஜங்க் ஃபுட், எங்கே ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நல்ல டேஸ்டியாக எங்கே இருந்தாலும் சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி அதை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது, தினப்படி எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. நாலாவது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இது என்னென்னு தெரிஞ்சாலே அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலே எண்ட் ரிசல்ட் வந்துடும். ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு வந்து வெயிட் குறையணும் மந்திர மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் நடக்காது. ஸோ இந்த மாதிரி இது எப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது ஓகே இதை பண்ணலாம் தோணும். ப்ரெக்னென்சியும் அதே மாதிரி தான், எனக்கு நல்ல குழந்தை பிறக்கணும். ஓகே, ரூல் நம்பர் 1 என்ன, ஃபஸ்ட்டு நல்லபடியாக சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், நல்ல மனநிலை இருக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணும், ஹாப்பியாக எல்லாத்தையும் பழகணும், இதெல்லாம் தான். ஸோ எதை உங்களால் பண்ண முடியலையோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறத யோசிங்க. ஒன்றுன்னா உடனேலாம் மாற்றம் வராது, கஷ்டப்படணும்.
ஒரு விஷயத்தை பழக்கத்தை மாற்றுறதுக்கு நிறையா கஷ்டப்படும். நான் எப்பவுமே சொல்லுவேன், வாக்கிங் போகிறது அவ்வளோ ஈஸிங்க. ரோட்டில் கையும் காலும் நம்மளோட கையும் காலும் யூஸ் பண்ணி நடக்கிறது பெரிய கஷ்டமா? ஒன்றுமே இல்லை. ஆனால் தினப்படி நடக்கிறது கஷ்டம். அதே மாதிரி தினப்படி பண்ணாமல் சில வழிகள் அனுபவிக்காமல் கண்டிப்பாக மாற்றம் வராது. ஸோ சில சேஞ்சஸ் கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள். ஒரு 20 days 21 days பண்ணும்போது அப்புறம் அது அப்படியே மெதுவாக பழக்கமாயிக்கும். 1 or 2 months ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகிக்கும். ஆனால் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. அது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வீட்டில், எந்த ரிலேட்டிவ் வீட்டில் எங்கே போயிருந்தாலும் நீங்கள் காலையில் 6 மணிக்கு நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா எழுந்திரிச்சு உட்காந்து பண்ணியே தீரணும். அந்த மாதிரி சில ஹேபிட்ஸை கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாகிடும். ஸோ கஷ்டம்னு நினைக்கிறது ஒரு நாள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கஷ்டமாக இருக்கும். 2வது நாள் 50% ஈஸியாகிடும். 3வது நாள் ஒரு 25%. அப்புறம் அப்படியே அந்த 10, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 days ஆகும்போது ஈஸியாகும். ஆனால் அந்த 20 days விடாப்படியாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்கு முதல்ல எதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிங்க. விடாமுயற்சியோட அதை சில கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு செய்யுங்க. ஓகே, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தெரியும், ஆனால் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே இருக்க வேண்டாம். அதுக்கான சில சேஞ்சஸ். அதனால் நாங்கள் எங்கள் பயிற்சிக்கெலாம் ஒரு 20 நாள் கண்டினியூஸாக சில வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு கொண்டு வந்திருப்போம். ஸோ சிலர்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ணுவாங்க. நாங்கள் சொல்கிறத விட அதிகமாக இன்வால்மெண்ட்டோடு சிலதெல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கீப் ஆன் கேட்டால் கூட அது வந்து அவங்களுக்காக ஹெல்தி பேபி வேணும்னு நினைக்கிறதில்ல, அடுத்தவங்களுக்காக என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கும்போது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ சில கஷ்டங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஒரு கொஞ்சம் நாளில் மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னால் இதுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லிட்டர் பால் இருக்குது, ஒரு லிட்டர் நெய் இருக்குது. அந்த பாலும் நெய்யும் ஒரு கான்வர்சேஷன் நடத்துது. அந்த பால் கேட்குது, நான் வந்து எவ்வளோ வசதியாக இருக்கேன், பால் அப்படின்னா எல்லோரும் ரொம்ப இதாக நினைக்கிறாங்க, ஆனால் 1 லிட்டர் பால் வெறும் 30 ரூபா தான் அப்படின்னு. ஆனால் நெய், நீ வந்து உனக்கு ஒரே லிட்டர் நெய் ஏன் 300 ரூபா, என்னோடதுலேருந்து தானே நீ வர்ற, ஏன் இவ்வளோ காஸ்ட்லி உனக்கு அப்படின்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன். அப்போ நெய் சொல்லுது, பால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பாலை நெய்யாக்கணுன்னா நிறைய ப்ராசஸ் க்ராஸ் பண்ணணுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பாலை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அது வந்து அவ்வளோ சூடை பொறுத்துக்குது. அந்த நேரத்தில் காய்ச்சினதுக்கப்புறம் அது வந்து அந்த வெண்ணெய் எடுப்பாங்க இல்லைங்களா, காய்ச்சினதுக்கப்புறம் தான் பாலில் அந்த வெண்ணெய் வரும். அதை தயிராக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த தயிர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலுமே அதுவும் அப்படித்தான். அதை வந்து தன்மையை மாற்றி அதனோட உருவத்தை மாற்றிட்டு அதை வந்து பக்குவமாக தயிராக்கிறதுக்கு அது கொஞ்சம் எஃபர்ட் போடுது. அந்த தயிரை வெண்ணெய் ஆக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்படுது இல்லை. அதை போட்டு தயிராக கடைஞ்சி அந்த வெண்ணெயை கொண்டு வரது, கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வரதுக்குள்ளே அந்த தயிர் ரொம்ப தன்னை வருத்திக்குது. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை என்ன பண்ணுவாங்க, அடுப்பில் வச்சு உருக்கி அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அது நெய்யாகுது. ஸோ இத்தனை கஷ்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட விலை அது இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப இதாக இருக்கோம், நம்ம இன்னும் நம்மளோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா லைஃப்பில் மாற்றிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சில கஷ்டத்துக்கு ஆளாகியே தீரணும். கஷ்டம்னு எடுத்துக்க வேண்டாம், அதை கொஞ்சம் பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்கோங்க. எண்ட் பாயிண்ட் பால் என்ன நினைக்குது, நான் நெய் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி தான். அதனால் நான் சாதாரணமாக இருக்கேன், எனக்கு அவ்வளோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லை, நான் என் ஹெல்த்தை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதில்லை, ஒரு வாக்கிங் போனதில்லை, நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு தோணுனதில்லை, நல்ல புக்ஸ் படித்ததில்லை, இது எல்லாமே இல்லைன்னு தெரியுதுன்னா அப்போ நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் நிறையா விஷயத்தை கொடுக்காது, அப்போது நம்ம கொஞ்சம் மாறிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிப்பீங்க. ஸோ எண்ட் ரிசல்ட் என்னன்னு போட்டு வைங்க, அதுக்கு எதெல்லாம் க்ராஸ் பண்ணி போயாகணும் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா ப்ரெக்னென்சி பீரியடில் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. ஸோ ஒரே நாளில் வராது, பை ப்ராக்டிஸில் வரும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான பயிற்சிகளில் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. கீப் ஆன், நாங்கள் சொல்லுவோம் ஒரே நாளில் வர வேண்டாம், ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து எங்களை பார்த்துட்டே இருங்க. இந்த குரூப்பில் இந்த அட்மாஸ்ஃபியர் இதெல்லாம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் பண்ணும்போது இன்னொருத்தர் நானும் பண்ணிட்டு வந்துடணும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு தோணும் சிலருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல குழந்தைய இந்த சொசைட்டிக்கு கொடுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
ஓகே சாந்தினி, இன்னைக்கு வந்து வித்தியாசமான அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற வித்தியாசமான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். ஐ திங்க் வந்து ஆடியன்ஸ்க்கு இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சாந்தினி மதிவாணன் அண்ட் அலெக்ஸ் ஃப்ரம் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. பாய். Thank you.